ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் சாப்பிட்லாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா, யாரும் சாப்பிடக்கூடாதுன்னே கிடையாதுங்க. யார் வேணாலும் சாப்பிட்லாம், அப்படி தான் சொல்லணும். அதாவது சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கலாம், அதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். நல்ல ஒரு மருத்துவ பலன் அதிகமாக உள்ள ஒரு சிறந்த உணவுனே சொல்லலாம். இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இதுக்கு ஒரு கை அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, அது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, மிளகு கொஞ்சம் அதே 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு இதை நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதோட ஒரு மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி உள்ளே சேர்த்துட்டு இதையும் வந்து கொஞ்சம் அந்த நிறம் மாறுற அளவுக்கு வதக்கிடுங்க. இந்த மஷ்ரூம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பையும் வந்து கரைக்குதுங்க. அதனால் வந்து நம்ம கொலஸ்ட்ரால் லெவல் வந்து குறையிறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து மஷ்ரூம் வந்து வாரத்தில் ஒரு முறை வந்து பயன்படுத்திக்கிறது ரொம்ப சிறந்தது. இப்போ இதோட 2 பச்சை மிளகாய் கீறினது சேர்த்துட்டு, அதோட இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளி, பழுத்த தக்காளி எடுத்து வச்சு அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு, நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம்லாம், அந்த விழுதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு, இப்போ காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துங்க. காரம் நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்றப்போல மிளகாத்தூள் வந்து கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் காரமாகவே செஞ்சுருக்கேன். ஒரு 1½ ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்தேன். பட் இதுக்கு ரொம்பவே காரம் அதிகமாக இருந்தது, அதனால் நீங்கள் குறைச்சி சேர்த்துங்க. ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளை சேர்த்துட்டு, இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய காளானையும் உள்ளே சேர்த்துட்டு இதையும் நல்லா இந்த மசாலாவோட கோட்டார அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஓரளவுக்கு அந்த மசாலாலாம் நல்லா பிடிச்ச பிறகு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இதை மிதமான தணல்லே வந்து மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு காளான் கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நான் மூடி வச்சிடுறேன். ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லாவே வந்து இந்த மஷ்ரூம் வந்து சீக்கிரமாகவே வந்து வெந்துருங்க, ரொம்ப அதிக நேரம் பிடிக்காது. இப்போ வந்து சூப்பராக வந்து கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மேலால் கொத்தமல்லி தழையை தூவிட்டு நான் இன்றைக்கி சப்பாத்தியோட பரிமாற போகிறேன். நீங்கள் இட்லி, தோசை எதோடு வேணாலும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.